எல்லாருக்கும் தேங்க்ஸ் டே. இந்த போஸ்ட்டில் பார்த்ததோடனே நான் ஃபஸ்ட்டு ஷாக்கானேன், சந்தோஷமானேன், கொஞ்சோண்டு எமோஷ்னலாகவும் ஆனேன். அது என்ன போஸ்ட்னு பாருங்கள். ரிக்வெஸ்டிங் ஆல் சூப்பர் ஃபேன்ஸ் டு ஸ்டே பேக் அட் த ஸ்டேடியம் ஆஃப்டர் த மேட்ச். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி கடைசி மேட்ச் சேப்பாக்கில் தோனி சொன்னார், ஹோப் மை லாஸ்ட் T20 இன் சேப்பாக் அப்படின்னு. நான் அப்படி நினச்சேன். கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது நிறைய பேர் அப்படியே சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் கன்வின்ஸ் மாஹி டு ப்ளே ஒன் மோர் சீசன். தேங்க் யூ ஐடல் MS Dhoni, the reason I fell in love with cricket. If Dhoni is retiring tonight, then please let him bat in upper order. Want to cherish every moment on the field. If Dhoni plays today, accept it as his retirement. Hopefully today, not MSD7. Everyone is telling here, please don't retire MSD. For those guys, please think about MSD health condition. He is also a human. We need to protect him and cherish his memories, respect his decision. கரெக்டு தான். அதாவது தோனி ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறோம். ஆமாம், ரிட்டையர் ஆக போகணும், ஆகணும், ரிட்டையர் ஆகிடணும். அதுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் ஃபீல் பண்ணணும். பட் ஆகக்கூடாதுன்னு சொல்ல வேணாம். இஸ் டிசிஷன் நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். அதோட ஒரு முக்கியமான விஷயம், திஸ் இஸ் வாட் த பாயிண்ட்ஸ் டேபிள் இஸ். அதாவது கடைசியாக சிஎஸ்கே ஜெயிச்சு பிளேயர்ஸ் போகிறாங்களோ இல்லையோ, மற்ற டீம்ஸ் எல்லாம் தோற்று சிஎஸ்கே ஃபைனல் ஸ்டெப் கொண்டு போயிடுவாங்க போல். அதாவது என்ன ஆகிடுச்சுன்னா, போன மேட்ச் கடைசி மேட்ச் ஆர்சிபி பயங்கரமாக பஞ்சாப் கூட ஜெயிச்சு ஆர்சிபி டாப்பில் போய் உட்காந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க 18 பாயிண்டில். குஜராத் டைட்டன்ஸு 16 பாயிண்டில் இருக்காங்க. சன்ரைஸ் ஹைதராபாத் 14 பாயிண்டில், இந்த 13 பாயிண்ட்டுக்கு 12 பாயிண்டில் 3 பேரும். ஒரு டீம் குவாலிஃபை ஆகிட்டாங்க, 2 டீம் எலிமினேட் ஆகிட்டாங்க. மிச்சம் இருக்கிற 7 டீமும் இன்னும் குவாலிஃபை ஆகலை. அதாவது இன்னைக்கு ஒருவேளை எஸ்ஆர் ஜெயிச்சிட்டா அவங்களும் டாப் 2 போயிட்டு குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஆனால் ஒருவேளை சிஎஸ்கே ஜெயிச்சிட்டா அவங்க எடுத்த உடனே டாப் 3க்கு போயிடுவாங்க. ஒருவேளை டாப் 3 போயிட்டா அடுத்த ஒரு மேட்ச் யார்கிட்ட இருக்குன்னா, ஜிடி கூட ஒரு மேட்ச் இருக்குது. ஜிடி கூட அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க டைரெக்டாக குவாலிஃபயர் ஒன்று போயிடலாம். சரி, ஓகே, நீங்கள் இதெல்லாம் கேட்பீங்க, ஓகே இதெல்லாம் மிராக்கலாக இருக்கா அப்படின்ட்டு. நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லை. கடந்த மேட்ச் தோற்று போனதுன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன், ஓகே இந்த வருஷம் நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை, பிளே ஆஃப்ஸ் இல்லை, அடுத்த வருஷம் பார்த்தலாம் நான் போயிட்டேன். இன்றைக்கி காலையில் அந்த போஸ்ட்டு பார்த்த உடனே MS Dhoni மேட்ச்சுக்கு வர போகிறான்னு தெரிஞ்ச உடனே ஒரு சின்ன ஹோப் வந்துருச்சு. இன்றைக்கி கடைசி மேட்ச்சு, ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சு, லாஸ்ட் T20 இந்த IPL ஃபார் MS Dhoni அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஆனால் ஒரு பர்சனலாக மிராக்கல் பண்ண முடியும்னா அது MS Dhoni எல்லாம் மட்டும் தான் பண்ண முடியும். இன்றைக்கி ஒரு மேட்ச்சில் இருக்க போகிறாரு. ஒருவேளை இன்றைக்கி ஒரு மேட்ச்சில் இருந்தால் அந்த மிராக்கல் பண்ணால் கண்டிப்பாக சிஎஸ்கே குவாலிஃபயர் 1க்கே போயிடும். இன்றைக்கி மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. சிஎஸ்கே வர்சஸ் SRH மேட்ச்சு. ஒருவேளை இன்றைக்கி சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாலோ தோத்துட்டாலோ ஜிடியோட மேட்ச் தான் ஃபைனல் டிசைடர் மேட்சாக இருக்க போகுது. இதுக்கப்புறம் வர எல்லா மேட்சும் டேபிள் டிசைடர் மேட்சாக இருக்க போது. எல்லோரும் பிளே ஆஃப்ஸுக்கு அடிச்சிக்க போகிறாங்க. குவாலிஃபயர்ஸ் 1க்காக, குவாலிஃபயர்ஸ் 2க்காக அடிச்சிக்க போகிறானுங்க. கொஞ்சம் எமோஷ்னலாக போகாமல் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிப்போம். தோனி உள்ளே வந்தால் சிஎஸ்சிக்கு ப்ளஸ்ஸாக மைனஸ்ன்னு யோசி. தோனி வந்தாலும் அவர் ஆட் போகிற பிளேஸ் வந்து நம்பர் 7. ஆல்ரெடி இப்போதைக்கு ஆகிட்டு இருக்குது பிரசாந்த் வேர்த்தில் தான் தோனி ஆடணும். தோனி வந்தார்னா ஒன்று சாம்சன் கீப்பிங் பண்ணணும், இல்லை தோனி கீப்பிங் பண்ணணும். அப்போ தோனி வந்து இம்பேக்ட் பிளேயர் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப இருக்குது. இம்பேக்ட் பிளேயராக வந்தும் ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், த ஒன்லி மேன் இப்போதைக்கு சிஎஸ்கேக்கு தேவை. அந்த டுவர்ட்ஸ் த எண்டில் வந்து ஒரு மாசான ஃபினிஷ் தர்றதுக்கு தோனி வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து என்ன ஆச்சுன்னா, சிவம் டுபேயும் சரி, டெவலப்பர்ஸும் சரி, பிரசாந்த் தேரும் சரி, அவங்க கொஞ்சம் டைம் எடுத்து செட்டில் ஆனப்போ அடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ தோனி வந்துட்டார், தோனி கடைசியில் இருக்க போகிறோம் அப்படின்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், தோனி உள்ள அந்த ஃபீல்டில் இருந்தாலே வீல் கெட் ஆரா. ஒரு அந்த கேப்டன் இருப்பார் இல்லையா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன் அங்கே இருந்தார்னா பெரிய டிசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும். இன்னொரு பெரிய விஷயம், ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து தோனி இருக்கும் போதே அவர் கேப்டன்ஷிப் எடுத்துக்கிட்டார். இந்த சீசன் ஃபுல்லாக தோனி இல்லை. பட் இருந்தாலும் தோனி இல்லை. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே நேத்தன் எல்லிஸ் சீசனுக்கே வரல. அடுத்து கலீல் அகமது அவுட், டெவல் பிரேவஸ் ஃபஸ்ட் 3 மேட்ச் வரல. முக்கியமானது MS Dhoni வரல. அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்திரை அவுட்டு. ஸோ கிட்டத்தட்ட 5-6 மெயின் கீ பிளேயர்ஸ் எல்லாம் இல்லைனா கூட இப்போ கூட டாப் 2 சான்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டீமை கொண்டு போய் நிறுத்திருக்காரு ஒரு கேப்டன். நான் என்ன சொல்கிறதுனா, ருத்ராஜோட கேப்டன்ஷிப் வந்து இந்த வருஷம் ரொம்ப வெல்ல எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. சில இடத்துல கஷ்டப்பட்டுருக்காரு, சில இடத்துல ரொம்ப முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்காரு. பட் இருந்தாலும் பீக் திஸ் இயர், அதை மட்டும் சொல்லியே ஆகணும். ஒருவேளை தோனி உள்ளே வந்துட்டார்னா கேன் மேக் மிராக்கிள்ஸ். ஐ எக்ஸ்பெக்ட் இன்றைக்கி ஒரு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓவரில் ஒரு
ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் வந்து ஒரு 6 ஓவர்ஸுக்கு ஒரு 50 ரன்ஸ், அதுக்கப்புறம் 12 ஓவர்ஸுக்கு வந்து ஒரு 120 ரன்ஸ், 4 விக்கெட். 15th ஓவர் தலை தோனி என்ட்ரி. லாஸ்ட் 30 பால் 10 பால் அவர் ஃபேஸ் பண்ணுறார், 30 ரன் அடிக்கிறார். கடைசி பால் சேம் ஹெலிகாப்டர் ஷாட் ஃபினிஷ். எல்லாம் முடிச்சுட்டு ஸ்லோ மோஷன் நடந்து வரும்போது அதே ஹெல்மெட் கழட்டி பேட் அக்கில் வச்சுக்கிட்டு அப்படி நடந்து வர வீடியோ. மேட்ச் வின். அந்த 30 ரனில் மேட்ச் வின். எல்லாம் முடித்தோடனே இன்றைக்கி சொன்னாங்கல்ல பிளேயர்ஸை வந்து சரி ஃபேன்ஸை வந்து மேட்ச் முடிச்சா வெயிட் பண்ண சொல்லி. ஸோ போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஸ்பீச் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வில் வெயிட். அந்த சாங் இருக்குல்ல, என்ன சாங், அந்த 10 சாங் இருக்கு, நீ சிங்கம் தான் சாங்கு. ஸோ ரொம்ப நாள் எடுக்கல, அந்த நீ சிங்கம் தான் சாங்கு. ஸோ இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம் அந்த சாங்கை. ஆக்சுவலி நீங்கள் மேட்ச் பார்ப்பீங்களா? ஒரு வருஷம் என்னாச்சு, கண்டினியூஸாக பார்த்துனே வந்தேன். சடனாக நான் பார்த்த ஃபைனல்ஸில் வந்து சிஎஸ்கே ஃபைனல்ஸு தோத்துட்டாங்க. நான் அப்போ எனக்கு மனசு ரொம்ப ஒன்று போச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து எதர்ச்சியாக விட்டுட்டேன். அந்த வருஷம் ஜெயிச்சிட்டாங்க. அதான் அந்த மல்லிங்கா லாஸ்ட் ஒரு பால் போட்டு தோத்தாங்க தெரியுமா, மும்பை கூட. அப்படின்னு ஃபிக்ஸ் ஆனேன். நான் பார்க்கறதப்பெல்லாம் ஜெயிக்கிறாங்க, பார்க்குறவனா தோத்துடுறாங்க. ஸோ நான் பார்க்குறதே விட்டேன். நான் பார்க்கறதப்பெல்லாம் அவங்க ஜெயிச்சுக்கிறாங்க, அப்படியே ஜெயிச்சுட்டு போட்ட விடுன்னு சொல்லிட்டு விட்டேன் ப்ரோ. நான் பார்க்கலன்னா ஜெயிச்சிடுறாங்க, பார்த்தா தோத்துடுறாங்க. ஸோ நான் பார்க்குறதே விட்டுட்டேன். சரி, மை கைண்ட் ரிக்வஸ்ட், இன்றைக்கி மட்டும் மேட்ச் பார்க்காது, ஓகே? இன்றைக்கி ஒருவேளை சிஎஸ்கே ஜெயிச்சிச்சுன்னா ஃபைனல்ஸ் போகவே சான்சஸ் இருக்குது. ஆனால் ஜெயிக்கணும். இதோட முக்கியமான விஷயம், இன்றைக்கி வந்து ஒரு மிராக்கல் நடக்க போகுது. ஐ ஆம் வெயிட்டிங் டு சிஎஸ்கே வின். நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் கேமராமேன் திசுருடன் உங்கள் நான்.